வெல்கம் 10th ஸ்டாண்டர்ட் பயோஜுவாலஜி. இப்போ நம்ம செகண்டு வீடியோ பார்க்குறோம். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 220 யூனிபோலார் நியூரான், பைபோலார், மல்டிபோலார் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ யூனிபோலாரில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்ல போனால், ஒன் நர்வ் ப்ராசஸ் அரைஸ் ஃப்ரம் சைட்டான் விச் ஆக்ட் அஸ் ஏ போத் ஆக்சான் அண்ட் டென்ட்ரான். அதாவது ஒரு முனை மட்டும் நியூரான் வந்து சைட்டானில் இருக்கும். சைட்டான்னா முதலே சொல்லிட்டேன், அந்த நம்முடைய கை உள்ளங்கை எப்படி இருக்குது அந்த அளவுக்கு ரவுண்டாக இருக்கிறத ஞாபகம் வச்சிங்க, அது சைட்டான்ன்றோம். நம்முடைய ஃபிங்கர்ஸு அந்த பிரான்ச்சாக இருக்கிறது டென்ட்ரைட்ஸ்னு ஞாபகம் வச்சிங்க. அந்த ரிஸ்ட்லேருந்து கீழே இருக்கிறத நம்ம ஆக்ஸான்னு ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார் சொன்னார். ஓகே, அப்போ ஒரு முனை மட்டும் சைட்டானில் இருந்துட்டு மற்றபடி சைட்டான்லேருந்து கிளைத்து வரும் பிரான்ச்சஸ்லாம் எதுவும் இருக்காது. அது ஆக்சான் தான் டென்ட்ரானாக செயல்படும். புரியுதுங்களா? ஒன் நர்வ் ப்ராசஸ் தான் இருக்கும். அரைஸ் ஃப்ரம் சைட்டான் செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு போத் ஆக்சான் அண்டு டென்ட்ரான் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் எழுதிட்டீங்க. செகண்டு பாருங்கள், பைபோலாருங்கிறது த சைட்டான் கிவ் ரைஸ். எல்லாமே இந்த சைட்டான் தான் மெயினாக வந்து ரூட்டு. ஸோ அதில் கிவ் ரைஸ் டூ நர்வ் ப்ராசஸ், ரெண்டு நர்வ் ப்ராசஸ் இருக்கும். ஆக்ட்ஸ் அஸ் ஏ ஆக்சான் அண்ட் அனதர் டென்ட்ரான். ஆக்சானும் டென்ட்ரானும் அதில் இருப்பார். தேர்டு, ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்க, செகண்ட் பார்த்துட்டிங்க, நெக்ஸ்ட்டு தேர்டு. த சைட்டான் கிவ் ரைஸ் மெனி டென்ட்ரான் அண்ட் ஆக்சான். அந்த சைட்டான்லேருந்து மெனி டென்ட்ரான்ஸ், பல டென்ட்ரான்ஸ் இருக்கும், ஆக்சான் இருக்கும். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருக்கிறது ஒரு மல்டிபோலார் நியூரான் தான். பில்லியன் ஆஃப் நர்வ் செல் ப்ரெசன்ட் இன் யுவர் பாடி. ஓகேங்களா? இப்போ கிளியத்தில். ஓகே, நெக்ஸ்ட்டு விடைய பாருங்கள். ஸ்லைடு. சென்சரி அஃபரண்ட் நியூரான், மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான், அசோசியேஷன் நியூரான் அப்படின்னு உங்களுக்கு அந்த வயலட் கலரில் இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ பாருங்கள், அந்த சென்சரி அஃபரண்ட்னா என்ன? உணர்ச்சி அல்லது உட்செல் நரம்பு செல். அவருடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா, கேரி இம்பல்சஸ் சென்ஸ் ஆர்கன் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சிஎன்எஸ்னு ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுன்னு ஒரு வேர்டு எழுதிக்கிங்க. ஓகேங்களா? கேரி இம்பல்சஸ் ஃப்ரம் சென்ஸ் ஆர்கன் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இவர் என்ன பண்ணுறாரு, மைய நரம்பு மண்டலத்திலேருந்து, அதாவது உணர்வு உறுப்புகள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த இம்பல்ஸ் சென்ஸ் ஆர்கன்லேருந்து எடுத்துகிட்டு ஐயா இருக்கட்டும், இயராக இருக்கட்டும், ஃபோன் ரெஜிஸ்டர் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அவர் ட்ராவல் பண்ணுறாரு இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்க கிளியராக. செகண்ட் பாருங்கள், மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான். அவர் என்ன பண்ணுறாரு, செகண்டு, கேரி இம்பல்சஸ் ஃப்ரம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டு எஃபெக்டார் நர்வஸ் சிஸ்டம். இவர் சென்ஸ்லேருந்து சென்ட்ரலுக்கு போனார், அவர் சென்ட்ரல்லேருந்து எஃபெக்டாருக்கு வராரு. மைய நரம்பு மண்டலத்திலேருந்து என்ன பண்ணுறாரு, அந்த மெசேஜை அதாவது எஃபெக்டார் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டு எஃபெக்டார் நர்வ், தசை நாரிழைகள் அல்ல நரம்பு செல்லு அல்லது கிளாண்டாக இருக்கலாம், அங்கே அவர் கொடுக்குறாரு. அதனால் இவர் மோட்டார், இப்போ மோட்டார் சுவிட்ச் போட்டார்னா அது மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா? அப்போ அது இயக்கம் அல்லது எஃபரண்ட்டுன்னு கொடுக்குறோம், வெளிசெல் நரம்புகள் என்று நம்ம சொல்கிறோம். அது அஃபரண்ட்னா உட்செல், நல்லா கவனிக்கணும், இது வெளிசெல். தேர்டு, அசோசியேஷன் சொல்லும் பொழுது கண்டக்ட் இம்பல்சஸ் பிட்வீன் த சென்சரி அண்ட் மோட்டார் நியூரான்ஸ், சென்சரி அண்டு மோட்டார் நியூரான்ஸ். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இவ்வகை நரம்பு செல் என்ன பண்ணுது, இயக்க நரம்பு செல்லுடைய அந்த இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுது, மெசேஜை கண்டக்ட் பண்ணுது. கண்டக்ட் இம்பல்ஸ் பிட்வீன் சென்சரி அண்ட் மோட்டார், சென்சரி உணர்வுகள்லேருந்தும் மோட்டார் என்று சொல்லக்கூடிய இயக்க நரம்புகள்லேயும் அந்த இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர், மைலினேட்டடு, நான் மைலினேட்டடு. நீங்கள் ஃபுல்லாக போட்டு உங்கள் புக்கில் நிறைய லோட் பண்ணிக்காதீங்க. மைலினேட்டட்னா என்ன, நான் மைலினேட்டடுனா என்னன்னு முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. அங்கே பார்த்தோம் ஆக்சானில் இருக்கிறது என்ன பார்த்தோம், நியூக்ளியஸில் இருக்கிறது ஆக்சோபிளாசமும், சைட்டோபிளாஸில் இருக்கிறது ஆக்சோபிளாசம்னு பார்த்தோம். நல்லா கவனிக்கணும். அந்த நியூக்ளியஸில் ஆக்சான் பிளாஸ்மா சவ்வை ஆக்சா லெமன்னான்னு பார்த்தோம். ஆக்சா லெமா
சைட்டோபிளாசத்தை கவர் பண்ணிக்கிறத ஆக்சோபிளாசம்னு பார்த்தோம். ஸோ லைக் தட் ஏன் உங்களுக்கு அப்படி டிஃப்ரென்ஷியேட் கம்பேர் பண்ணுறேன்னா ஈஸியாக இருக்கும். மைலினேட்டடு நான் மைலினேட்டடு நர்வ் ஃபைபருங்கிறது மைலினேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது எங்கெங்கே இருக்கும் எங்கே இருக்காது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நாம் நர்வ் ஃபைபரை என்ன பண்ணுறோம், 2 டைப்பாக பிரிக்கிறோம், மைலினேட்டட் நான் மைலினேட்டடு. ஆக மைலினேட்டட் எங்கே இருக்குன்னா அதில் கவர் பண்ணியிருக்கணும். த ஆக்சான் கவர்டு வித் மைலின் ஷீத்து. அதில் மைலின் ஷீத்தில் ஆக்சான் ஒரு டைல் போல் இருக்குல்ல, எப்படி டைல் போல் இருக்கும், நல்லா கவனிக்கணும். அந்த டைலில் கவர் ஆகிருக்கு பாருங்கள், அதுக்கு பேர் தான் மைலின் ஷீத் அல்லது மைலின் உரைன்னு பேர். ஓகேங்களா. நான் மைலினேட்டட்னா என்ன அப்படின்னா த ஆக்சான் நாட் கவர்டு பை மைலின் ஷீத். சரியா. அதில் என்ன இருக்கும், கவர் பண்ணியிருக்காது. அப்படின்னா எங்கெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா. அப்போ அந்த மைலினேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் மேட்டரில் இருக்கும், அதாவது மூளையில் வெண்மை பொருளில் இருக்கும். கிரே மேட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா நான் மைலினேட்டட். நல்லா இப்போ புரியுதுங்களா. பிரெயினில் ஒயிட் மேட்டர் என்று சொல்லக்கூடிய வெண்மை நிற பகுதியில் அந்த மைலின் ஷீத் இருக்கும். செகண்டு கிரே மேட்டரு மைலின் ஷீத்து ஆப்சண்ட்டு நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் இந்த கிரே மேட்டர். மூளையில் சாம்பல் நிற பகுதியில் என்ன இருக்காது, மைலினேட்டட் இருக்காது, நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் இருக்கும். சரிங்களா. த ஆக்சான் நாட் கவர்டு, கவர்டுன்னு வந்தால் மைலின் ஷீத்து, நாட் கவர்டுன்னு வந்தால் நான் மைலின் நர்வ் ஃபைபர். ஈஸியாக 2 மார்க்கில் வந்தால் நீங்கள் கேப்சர் பண்ணிடுவீங்க. ஈவன் மல்டிபிள் சாய்ஸ் எம்சிக்யூலையும் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிவிடுவீங்கன்னு எங்களுக்கு மோர் கான்ஃபிடென்ட்டு டீச்சர்ஸுக்கு. ஓகே. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸை நம்ம 15.2 பேஜ் நம்பர் 220 நம்ம அனலைஸ் பண்ணலாமா, டிஸ்கஸ் பண்ணலாமா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு, டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா நரம்பு தூண்டல் அல்லது கடத்தல். ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த என்வரான்மெண்ட் ஆர் டிடெக்டட் பை த receptors located in our sense organ such as the eyes, nose, the skin, etc. நம்ம என்ன சொல்லலாம், உணர்வு உறுப்புகளில் ஐனா கண், மூக்கு, தோல், இதெல்லாம் என்ன பண்ணலாம், அவங்கெல்லாம் புறச்சூழலில் இருக்கக்கூடியவங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அந்த மின் தூண்டல்கள் என்ன பண்ணுது, ரிசீவ்டு பை த டென்ட்ரிக் டிப்ஸ் ஆஃப் த நியூரான். அந்த டென்ட்ரிக் நியூரானில் கண்டக்ட் பண்ணி த இம்பல்ஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் த டென்ட்ரைட் டு செல் பாடி. இப்போ டென்ட்ரைட்லேருந்து நான் ஆல்ரெடியாக சொல்லியிருந்தேன் உங்களுடைய ஹேண்டில் அந்த சென்ட்ரலில் இருக்கிறது ஃபிங்கர்ஸ் போல் இருக்கிறது டென்ட்ரைடு. அந்த டென்ட்ரைட்லேருந்து செல் பாடிக்கு வரும். எப்படி போகும், பாஸ் ஆகும் பாருங்கள், அந்த எலக்ட்ரிக் ஒயரில் போகிற மாதிரி. அலாங் வித் ஆக்சான் டு டெர்மினல் எண்டு, கீழே இருக்கக்கூடிய பிரான்ச் இருக்குல்ல, அந்த டெர்மினல் எண்டுக்கு பாஸ் ஆகும். ஆன் ரீச்சிங் ஆக்சோனல் எண்டு நர்வ் எண்டிங்ஸ் டு ரிலீஸ் எ கெமிக்கல் தட் இஸ் எ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன நம்ம சொல்லலாம், நரம்பு கடத்தின்னு சொல்லாமா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு நியூரோட்ரான்ஸ்மிட்டர் ஆர் த கெமிக்கல் விச் அலோ த டிரான்ஸ்மிஷன் நெர்வ் இம்பல்ஸ் ஒன் நியூரான் டு அனதர். ஒரு நியூரான்லேருந்து அனதர் நியூரானுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த இம்பல்ஸை கடத்துகிறாரு. ஓகே. இந்த டயக்ராம் உங்களுக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கொஞ்சம் பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகே. ஆக்சான் இருக்குது. ஆக்சான் எங்கே இருக்கும், மேலே சைட்டான், அந்த டைல் சைட்டானுக்கு கீழே டைல் போல் இருக்கிறது ஆக்சான்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆக்சானை கவர் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லியிருக்காரு, மைலின் ஷீத் இருக்கும். மைலின் ஷீத்துலேருந்து நோடு, இந்த ரெகுலர் இன்டர்வல் இருக்கும், அதுக்கு நோட் ஆஃப் ரானிவர்னு பேர். அந்த எண்டு பார்ட்டுக்கு ஆக்சான் டெர்மினல் என்று பெயர். ஓகே. இப்போ இந்த ஆக்சானும் டென்ட்ரைட்ஸும் ஜாயின் பண்ண இடத்துல அதில் இருக்க அந்த டாட்டாடாக இருக்குது பாரு, அதுக்கு பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நம்ம கடத்திகள். இந்த ஜங்ஷன் இருக்குல்ல, அதுக்கு சினாப்ஸ். ரிசீவ் பண்ணுறாருல டென்ட்ரைட்டை, தட் இஸ் ஏ ரிசிப்டார். இப்போ ஆக்சான்லேருந்து யார் ரிசீவ் பண்ணுறா, டென்ட்ரைட். அப்போ ஒன் நியூரான் another neuron will communicate, the message will passes.
அப்படி ஒரு நியூரான் அனதர் நியூரான் கம்யூனிகேட் ஆகும் பொழுது தான் எதன் வழியாக பாஸ் ஆகும், ஆக்சான் டென்ட்ரைட்ஸ் வழியாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த படம் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது இல்லைங்களா. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கார், அவர் அப்படியே வராரு. சினாப்ஸ்னால் இந்த ஆக்சானும் இந்த டென்ட்ரைட்ஸும் இந்த ஜங்ஷன் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்மிட்டர் இங்கே என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன் நெர்வ் இம்பல்ஸ் டு அனதர் நியூரான், அடுத்த நியூரானுக்கு பாஸ் பண்ணுறாரு. ஓகே, இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வரையும் பார்த்தீங்க இல்லையா. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இது ஸ்பைனல் கார்டில் பாஸ் ஆகுன்னு சொல்லிட்டாரு. த ஃப்ளோ ஆஃப் இம்பல்சஸ் ஆக்சனல் எண்ட், உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 221 அந்த டயக்ராம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஸ்னாப்ஸை அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸ்னாப்ஸ் SYNAPSE இஸ் கால்டு ஸ்னாப்டிக் டிரான்ஸ்மிஷன். சார் சொல்லும்போது எல்லாம் கோத்ரோ சொல்லுங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டும். த ஃப்ளோ ஆஃப் நெர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் ஆக்சானெண்டல் ஃப்ரம் ஒன் நியூரான் டு டென்ட்ரைட், ஒன் நியூரான்லேருந்து டென்ட்ரைட்டுக்கு ஆகுது. இதற்கு ஸ்னாப்ஸ் ஆர் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன். டூயினோட நம்ம முடிச்சுக்கலாம். ஈச் நியூரான் கேன் டிரான்ஸ்மிட் 1000 நெர்வ் இம்பல்ஸ். ஒரு நியூரானில் 1000 இம்பல் பர் செகண்ட்லேயே அப்படியே போகுதுங்க. பர் செகண்ட்லே நமக்கு மெனி 10,000 சினாப்டிக் கான்டாக்டுக்கு அதர் நியூரான். அதனால தான் ஆட்டோமேட்டிக்கலி ஒருவர் ஒரு 60 ஆக்டிவிட்டீஸை சேம் டைம் அவர் ஏன் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த இம்பல்ஸு ஈஸியாக மெசேஜி பிரெயினுக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக போகுது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டர்லேருந்து அதர் ஆர்கனுக்கு பாஸ் ஆகுது. தட் ஈச் நியூரான் டிரான்ஸ்மிட் 1000 நெர்வ் இம்பல்சஸ் பர் செகண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்டூடெண்ட். 15.2.1 நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நெக்ஸ்ட் செஷன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வி சம்மரி. இப்போ ரிவைஸ் பண்ணலாங்களா ஒன் டைம்? ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் நம்பர் 15 நர்வஸ் சிஸ்டம் introduction. In the chapter learning object, nervous system controlling coordinating center of the body. Second point, learn components of the nervous system. Third point, transmission of nerve impulses. Fourth point, human nervous system. Now introduction going on. Are you happy? Revision only 1 minute. One of the characteristics feature of a living organism responding to stimuli, that is a stimulus. அப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் என்ன பண்ணுது, ஒரு வெளிப்புறத்திலிருந்து ஒரு தூண்டலை எடுத்துக்குதோ, தூண்டல் மூலயமா பெறுகிறது, ஆர் மெசேஜ் ஆர் இன்ஃபர்மேஷன். அப்படி நம்ம பாடி எடுத்துக்கிறத நம்ம ரெசிப்டார்னு சொல்லுறோம், சரிங்களா. அப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதில்ல, அப்போ அதுக்கு துலங்கள்னு சொல்கிறோம். என்னென்ன எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் கைட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலை, ஹீட்டு, கோல்டு, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, டச்சு, ப்ரெஷர், force of activity. Next slide to provide correct response, that is a stimulus. So various stimuli called, that is a coordination. So all working together various organs, that is a systematically controlled, that is a coordination. Or another very very important word, homeostasis, தன்னிலை காத்தல் or equilibrium in our body. Nervous system and control over the body activities. Okay, next slide. Nervous system, nerve cell, structural functional unit of the nervous system, 100 mu micron length, longest cell in our body, neuron. Neuroglia nothing but a glial cell. Glial, underline, very important, object type goes in. Glial. What are the main function of the glial cell? Supporting the cell. Do not connect nerve impulse. இவர் சப்போர்ட் மட்டும்தான் செய்வார், இவர் கனெக்ட் பண்ண மாட்டார். நெக்ஸ்ட்டு நர்வ் ஃபைபர்ஸ். நர்வ் ஃபைபர்னுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் சிலிண்டர் ப்ராசஸ், ஜாயின் டுகெதர் ஃப்ரம் த நர்வ்ஸ். அவங்க எல்லாம் நர்வ் ஃபைபர்லாம் நியூரானோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க, நரம்போட ஜாயின் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். என்னென்ன பார்ட் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பார்ட்டு சென்ட்ரலில் சைட்டான்,
Okay, number 1 cyton, number 1. Number 2 axon, number 3 dendrites. ஓகேங்களா? ஸோ இதனுடைய டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும். சைட்டான் வந்து பெரிகரியான்னு சொல்கிறோம், அவர் நியூரோஃபைபிள் டிரான்ஸ்மிஷன் நெர்வ் இம்பல்ஸ் சொல்கிறோம். சரிங்களா? டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ், இட் இன்க்ரீஸ் சிக்னல் ஃப்ரம் நெர்வ் செல், நெர்வ் செல்லுக்கு சிக்னல் பண்ணுறாரு. ஆக்சான்னு சொல்கிறது சினாப்டிக் நாப், அந்த கவர் பண்ணக்கூடிய நியூக்ளியஸை கவர் பண்ணக்கூடியதற்கு ஆக்ஸோ லெமன்னா சைட்டோபிளாசத்தை கவர் பண்ணக்கூடியது. ஒரு டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள், சைட்டோபிளாசத்தை கவர் பண்ணக்கூடிய பேஜ் நம்பர் 219 டயக்ராம் பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்கு பாரு, பிளாக் லெட்டர்ஸில். பிளாக் லெட்டர்ஸ் ஷுட் ரைட் with your pencil or highlight pen, very very essential. Not even in the 10th standard, you have to go a higher class and college level. Main points, that is a high tech, use a high tech marker pen also. Okay, different high, red, green, like that, various type of pen. Not used in the examination. Pen only for the running message, pencil used for diagram, label parts, and table also use pencil. Neat presentation in your examination. Next is synapse. Synapse is junction between the synaptic nerve, one neuron, dendron. Next, types of neuron: unipolar, bipolar, multipolar. Unipolar, one nerve process from the cyton act as both axon and dendron. Next, bipolar, one act as axon, another dendron. Third one is a multipolar, give rise to many dendrons. Okay. Next, sensory and afferent neuron carry impulses, sense organ. Motor neuron means central nervous system to effector neuron. Association neuron, sensory and motor neuron. 15.1.3 types are nerve fiber: myelinated, non-myelinated. Myelinated, axon covered myelin sheath, not covered myelin sheath, that is the brain white matter myelinated, grey matter non-myelinated. Next, 15.2 last session. All that information environment detected receptor located the sense organs such as eye, nose, information, electric impulse. Okay. The reaching axonal end nerve endings, that is a neurotransmitter. So the information law, electric impulse, dendritic tips conduct பண்ணி இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன் நியூரான் டு அனதர் நியூரான், தட் இஸ் a neurotransmitter அப்படிங்கிறது. Synapse 2 mark question. The session revision summary also over. Questions will be given. Write properly. Send group only. Thank you. Next week we will meet again. Thank you.